இப்போ இந்த வீட்டிலலாம் பிள்ளைகள் வந்து சண்டை போட்டு கிடப்பாங்க. வீட்டில் 2, 3 பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ வந்து அடிக்கடி சண்டை போட்டே கிடப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வேலையை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்கும், பாத்திரம் கழுவணும் அல்லது துணி துவைக்கணும், அவங்கவுங்க துணியவாது துவைக்க கற்றுக் கொடுக்கணும், அவங்கவுங்க பாத்திரத்தை கழுவ கற்றுக் கொடுக்கணும், இருப்பிடத்தை தூய்மை செய்யணும். வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்கு அந்த ஆண்கள் பெண்கள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுக்கணும். வேலையில் கவனத்தை அந்த வேலை செய் இந்த வேலை செய்யினா அந்த வேலை செய்ய இருக்கும்போது அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. வேலையை பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய விடாமல் இவங்களே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் சும்மாவே இருப்பாங்க. அது சும்மா இருக்கும்போது தேவையில்லாமல் பேசி சண்டை போட்டு கிடப்பாங்க. அப்புறம் வந்து போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்களே தவிர அது திரும்ப திரும்ப சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, முக்கியமான ஒரு காரணம், அந்த சண்டையை குறைப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை என்னென்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை கொடுங்க. சும்மா வேலை இல்லாமல் சும்மா இருந்தால் தேவையில்லாமல் பேசி சண்டை தான் வாங்குவாங்க. அதனால் ஒரு பிள்ளைகள் வந்து சண்டை அடிச்சுக்கிட்டு மாய்வாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, இல்லை ஒரு பெண் குழந்தை இருக்கும், ஒரு ஆண் குழந்தை இருக்கும். இப்படி சில சண்டை போட்டே கிடப்பாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறது. சில வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் வேலை கொடுப்பாங்க, ஆண் பிள்ளைகளை சுதந்திரமாக விட்டுருவாங்க. அவன் சும்மா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தேவையில்லாத வேலையை தான் பார்ப்பான். அவன் ஆண் பிள்ளைகள் வந்து தேவையில்லாமல் பேசுவாங்க, தேவையில்லாமல் சீண்டிகிட்டே இருப்பாங்க பெண் பிள்ளைகளை. அப்படின்றபோது அங்கே சண்டை வரும். அப்போது ஒரு வேலையை கொடுத்துடணும், நீ இந்த வேலையை செய்வோம், கவனத்தை திசை திருப்பி விடணும். அப்போ தான் அது அமைதிக்கு உதவும். சும்மா இருக்க வச்சா தேவையில்லாத பேச தோணும், தேவையில்லாத செய்ய தோணும். அதுபோல் தேவையான வேலையை அவங்க செய்ய வச்சிடணும். அப்போ அவங்க அந்த வேலையில் கவனம் செலுத்திடும். போய் அந்த பாத்திரத்தை கழுவு, போய் இந்த துணியை துவை, நீ இன்றைக்கி வந்து சமைக்கிறது உன் வேலை, குழம்பு வைக்கிறது வேண்டிய உன் வேலை, பொரியல் வைக்கிறது என் வேலை அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். திட்டமிடணும். திட்டமிட்டு ஞாயிற்றுக்கிழமையானா இந்த வாரம் முழுக்க நீ பாத்திரம் கழுவணும், இந்த வாரம் முழுக்க நீ தான் சோறு வைக்கிற குக்கரில், இந்த வாரம் முழுக்க நீ தான் வந்து சட்னி என்னென்ன அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டா அந்த வேலை செய்கிற நேரத்தில் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அவங்க ஒரு வேலையை கற்றுக்குவாங்க, சமையலை கற்றுக்குவாங்க. சமையலுங்கிறது ஒரு படிப்பு, சொல்லப்போனால் அது ஒரு படிப்பு. அதை வீட்டிலே கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சமையல்ன்றது இப்போ ஒரு காலேஜில் போய் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, ஒரு பட்டப்படிப்பு மாதிரி, பட்டப்படிப்பு டிப்ளமோன்னு வச்சுக்கோங்க. அதையே வீட்டிலே கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதையே கற்றுக்கலாமே, அதை கற்றுக் கொடுக்கலாமே. கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அமைதி வரும். நமக்கும் நிறைய விஷயம் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது தாழ்வு மனப்பான்மை வரும். தாழ்வு மனப்பான்மையை மறைக்கிறதுக்காக எதையாவது தேவையில்லாமல் பேச தோணும், சண்டை எடுக்க தோணும். தாழ்வு மனப்பான்மை வந்தால் அவமானம் வரும். அவமானத்தை தாங்க முடியாமல் புலம்புவாங்க, சண்டை போடுவாங்க. அந்த கோபம் வரும், அவமானத்தின் போது கோபம் வரும். தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒன்று தெரியல, நமக்கு நிறைய விஷயம் தெரியல அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மைங்கிறது அவமானத்தை ஏற்படுத்தும். அவமானம் என்பது கோபத்தை ஏற்படுத்தும். அந்த கோபத்தில் அவங்க வந்து சண்டை போடுவாங்க, தேவையில்லாத பேசுவாங்க, தேவையில்லாத பேசி சண்டை எடுப்பாங்க, அந்த சண்டை போடுவாங்க. அதனால் வந்து நிறைய விஷயத்துங்களை வந்து வீட்டிலே கற்றுக் கொடுக்குறதுக்கு நிறைய விஷயங்கள். வீட்டை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறத வீட்டில் கற்றுக் கொடுக்கணும். சமைப்பது எப்படி என்பதை வீட்டில் கற்றுக் கொடுக்கலாம். இப்படி அவர்களுடைய பிள்ளைகளுடைய கவனத்தை திசை திருப்பி நிறைய கற்றுக் கொடுக்கறதுல திருப்பி விடும்போது அந்த பிள்ளைகள் அதன் மீது அந்த கற்றுக்கொள்வதில் கவனத்தை செலுத்துவார்கள். அதன் மூலம் அமைதியாக இருப்பார்கள். இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? மாணாக்கர்களின் எண்ணிக்கை மொத்தம் 2 கோடிக்கு மேலே தாண்டுது. 2 கோடி பிள்ளைகள் இன்றைக்கி அமைதியாக இருக்காங்கன்னா என்ன காரணம்? அவங்க ஏதோ கற்றுக்கிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் போய் ஏதோ கற்றுக்குறாங்க. அவங்க கவனத்தை கற்றுக்கிறதுல திருப்பிட்டாங்க. இந்த அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. அப்படி 2 கோடி பேரை அமைதியாக வைத்திருக்க முடிகிறது. இப்போ பெரியவங்க எல்லோரும் ஒரு வேலையில் இருக்காங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. நாம் அமைதியாக இருக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யணும். சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வேலை செய்யாமல் சும்மா இருந்தோம் அப்படின்னா பெரும்பாலும் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் சும்மா இருக்கலாம், மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கலாம். ஆனால் எப்போதும் சும்மாவே இருந்துக்கிறோம். வேலையே இல்லாமல் சும்மா இருந்தால் தேவையில்லாதான் பேச தோணும். அது மாதிரி பிள்ளைகளை வளர்க்கும்போது அவங்கள எப்போவுமே சும்மாவே இருக்க வைக்கக்கூடாது. வீட்டிலே நிறைய கற்றுக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும்போது அதை கற்றுக் கொடுக்காம அவங்கள எதுக்கு சும்மா வைக்கிறீங்க? அப்படி சும்மா வைக்கும்போது தான் அந்த பிள்ளைகள் வந்து வீட்டுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டுக்குள்ளேயே தேவையில்லாமல் பேசுவாங்க,
தேவையான வேலைகளை நீங்கள் கற்றுக் கொடுக்காத போது அவர்கள் தேவையில்லாத வேலைகளை செய்வார்கள். எது தேவையோ அதை கற்றுக் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆம்பளை பிள்ளைக்கு சமைக்க கற்றுக் கொடுக்க மாட்டேன்றீங்க. பெண் பிள்ளைகள்கிட்ட தான் எல்லா வேலையும் கொடுக்குறீங்க. அவங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கிறாங்க, வீட்லேயும் வந்து வேலை பார்க்குறாங்க. ஆண் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கிறது கிடையாது, வீட்லேயும் ஒழுங்காக சரியாக வேலை பார்க்குறது கிடையாது. ஊதியார்த்தனமாக சுத்த விட்றீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எது தேவையான வேலை, எதை அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவே இல்லை. அதனால் சும்மா இருக்கும்போது தேவையில்லாமல் பேசி அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு வன்முறை, குடும்ப வன்முறை இது. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால அது பெருசாக தெரியல. வளர்ந்த பிறகு சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தையும் 10 வயசு அண்ணனும் சண்டை போடுறான் அவங்க அப்படின்னா, அது சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால சாதாரணமாக தெரியுது. அதுவே வளர்ந்து சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? அதனால் வன்முறை தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவங்களுக்கு வீட்டில் கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது. வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றலாம். இப்படி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு அம்மாவோட வேலை அதுதான். ஒரு அப்பாவோட வேலை, பெற்றோர்களுடைய வேலை வந்து அந்த பிள்ளைகளை வந்து கற்றுக் கொடுக்கணும். சமைக்க கற்றுக் கொடுக்கணும், வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற கற்றுக் கொடுக்கணும், வீட்டை தூய்மை செய்ய கற்றுக் கொடுக்கணும். இந்த வாரம் முழுக்க வீட்டை தூய்மை செய்கிற பணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளில் யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்துடணும். இப்போ 2 குழந்தைகள் இருக்குன்னா, நீ தான்ப்பா இந்த அண்ணங்கிட்ட சொல்லிடணும், இந்த வாரம் முழுக்க நீ தான் தினமும் வீட்டை தூய்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிடணும். அதுமாதிரி தங்கச்சி ஒருத்தி இருக்கான்னா அவகிட்ட சொல்லிடணும், இந்த வாரம் ஃபுல்லாக நீ தான் பாத்திரம் கழுவணும். அப்படி இந்த வாரம் ஃபுல்லாக அடுத்த வாரம் நீ சமைக்கிற, சோறு வைக்கிறது உன் வேலை. அதுக்கடுத்த வாரம் நீ பொரியல் பண்ணுறது நீ வேலை. இந்த மாதிரி வேலைகளை கற்றுக் கொடுக்கணும். அதன் மூலம் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். எந்த குடும்பத்தில் அமைதி இருக்காதுன்னா, இந்த வீட்டு வேலைகள் செய்யாத பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள். வீட்டில் உள்ள வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. படிக்கிறோங்கிற போர்வையை பொத்திக்கிட்டு அதுக்குள்ளே வீட்டு வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க, கற்றுக் கொடுக்க மாட்டாங்க பெற்றோர்கள். அந்த குடும்பத்தில் தான் சண்டைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுங்கள். கற்றுக்கொள்வது மட்டும்தான் அமைதியை ஏற்படுத்தும். நீ கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அமைதியாக வாழ முடியும். கற்றுக்கொள்ளாமல் வாழவே முடியாது, அமைதியாக வாழவே முடியாது. நீ எந்த பகுதியில் வாழ்கிறியோ நீ அந்த இடத்துல கற்றுக்கிட்டே இருக்கணும். நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ அமைதியாக வாழ முடியும். யார் வந்து அமைதி இல்லாமல் சண்டை போடுவாங்கன்னா, படிக்காதவங்க, சொல்லப்போனால் படிக்காதவங்க இவங்க தான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. கற்றுக்கொள்கிற பண்பு, கற்றுக்கொள்கிறதுனா அது புத்தகத்தில் தான் இருக்குது. நான் படித்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்ன அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். புதுசாக எதையாவது தெரியணும். நாம் பேசுகிறோம் அப்படின்னா அதுலேருந்து புதிய தகவல்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் தான் பேசுகிறோம், நமக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அது நமக்கே தெரியாமல் இருக்குது. அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசினா தானே தெரியும். பேசினா தெரியும். நமக்குள்ளே இருக்குது, நமக்கு தெரியாத விஷயங்கள் நமக்குள்ளே நிறைய இருக்குது. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசினா தான் தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு பேசணும். அப்படி வாழ்ந்தால் தான் நம்ம அமைதியாக வாழ முடியும். கற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருந்தால்தான் நாம் அமைதியாக வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கலை அப்படின்னா, கற்றுக்காமல் ஒரு இடத்துல வாழலாம், கற்றுக்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நிம்மதியாகவே வாழ முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அமைதியாகவும் ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து கற்றுக்கிறது ஆரம்பிச்சிருச்சு. பிறந்த குழந்தைகள் நடக்க கற்றுக்கிறாங்க. பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? தவளை கற்றுக்கொள்கிறார்கள். தவளவும் புரளவும் எல்லாத்தையுமே கற்றுக்கிறாங்க. நடக்க கற்றுக்கிறாங்க, பேச கற்றுக்கிறாங்க, கத்துறாங்க, சத்தம் போட கற்றுக்கிறாங்க, சிரிக்க கற்றுக்கிறாங்க. இப்படி கற்றுக்கிறது பிறக்கும்போதே ஆரம்பிச்சிருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் கற்றுக்கிறதுங்கிறது வந்து நடக்கிறதுக்கு கற்றுக்கிறது, தவழுவதற்கு கற்றுக்கிறது, அம்மா கிட்ட பேச கற்றுக்கிறாங்க. அம்மா பேசுகிற, அப்பா எல்லோரும் பேச கற்றுக்கிட்டு அந்த பிள்ளைகள் பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு வயசுலேயே 2 வயசுலேயே சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு கற்றுக்கிறாங்க பாருங்கள். ஒரு குழந்தை தான் அவங்க, ஆனால் எந்த அளவுக்கு 2 வயசுலேயே அவங்க சகஜமாக ஒரு அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு கற்றுக்கிற அந்த திறன் பார்த்திங்களா? ஆச்சரியமாக இருக்கா? உங்களால் ஒரு இங்கிலீஷை கற்றுக்க முடியுமா? அல்லது ஒரு பிற மொழியை கற்றுக்க முடியுமா? அவ்வளோ 2 வருஷத்தில் சிரமமாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன குழந்தை 2 வயசில் தாய்மொழியை கற்றுக்குது பாருங்கள். கற்றுக்கொள்வதால் தானே சாத்தியம். அது கற்றுக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. அதனால் பிறக்கும்போதே கல்வி ஆரம்பித்து விட்டது. பிறந்த உடனே கல்வி ஆரம்பித்து விட்டது. சாகும்போது தான் அந்த கற்ற கல்வி என்பது முடிவடைகிறது. சாகுறாங்க பாருங்கள். பிறந்த நொடியில் தொடங்கி சாகும் அந்த கடைசி நொடி வரைக்கும் நீ கற்றுக்கொண்டே இருக்கிறாய் என்பதற்கு
அற்புதமான உதாரணம் இருக்குது. அந்த குழந்தைகள் நடக்க கற்றுக்கிறாங்க, பேச கற்றுக்கிறாங்க, ஒரு மொழியவே கற்றுக்கிறாங்க. 2 வயசில் மொழியவே கற்றுக்கிறாங்க. அப்புறம் விளையாட கற்றுக்கிறாங்க, ஓட கற்றுக்கிறாங்க, அப்புறம் எல்லாம் சாப்பிட கற்றுக்கிறாங்க, அப்புறம் ஆடி ஓடி விளையாட காதலிக்க அந்த வயசு வரும்போது அந்த பருவத்திற்கான கல்வி தொடங்குறது. காதலிக்க கற்றுக்கிறாங்க. அப்புறம் ஒரு 18 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி தாம்பத்திய உறவில் ஈடுபட கற்றுக்கிறாங்க. குழந்தை பெற்றுக்கிறாங்க. குழந்தையை வளர்க்க கற்றுக்கிறாங்க. அப்பா அம்மாவை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் தாத்தாவாக எப்படி, அப்புறம் அந்த குழந்தைகள் வளர்ந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு இவங்க தாத்தாவை எப்படி நடந்து கொள்ளணும்னு கற்றுக்கிறாங்க. இப்படி ஒரு இயற்கையான கல்வியை பார்த்திங்களா, பிறந்த நொடியில் தொடங்கி சாகும் நொடி, கடைசி நொடி வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இயற்கையான கல்வி. கற்றுக் கொடுப்பது மட்டும்தான் நமக்கு அமைதி. அந்த உணர்வு நாம் இருக்கணும். நம்ம கற்றுக்குறோம், நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம், இது வரைக்கும் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேசும்போது இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்குமா, நமக்கே தன்னம்பிக்கை ஏற்படும். அது நமக்கு அமைதியை ஏற்படுத்தும். நமக்கு தாழ்வு மனப்பான்மையை இல்லாமல் செய்யும். நீ பள்ளிக்கூட படிப்பை இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடங்களை கட்டிக்கிட்டு புத்தகம் நீ படிக்கலை, உனக்கு படிப்பு வரல, உனக்கு கணக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் ஏறும். என்னடா நமக்கு படிக்க தெரியாதா, கற்றுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும். அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த பள்ளிக்கூட படிப்புனா என்ன, உண்மையான கல்வி என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அமைதியாக வாழ முடியும். இப்போ பள்ளிக்கூடத்தில் எனக்கு கணக்கு வரல, படிக்க தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு படிப்பே வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு அதுக்காக நீ தாழ்வு மனப்பான்மை உனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ சின்ன வயசுலேருந்து நடக்க கற்றுருந்துருக்குற, பேச கற்றுருக்குற, உனக்கு கற்றுக்க தெரியும், நீ இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கிற என்பதை நீ தெரிஞ்சுக்க. இந்த புத்தகம் தான் கல்வின்னு நினச்சிக்காத. அது உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அது வரலன்னா, வந்துச்சுன்னா உனக்கு இந்த சந்தோஷம். புத்தகம் தான் கல்வின்னு நினைக்கிற, அது உனக்கு வருது, நல்லா கற்றுக்கிற அப்படின்னா உனக்கு சந்தோஷமாயிடும். அதுதான் கல்வின்னு நினைக்கும்போது, அது மட்டும்தான் கல்வின்னு நினைக்கும்போது, அது உனக்கு வரலன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அது மட்டுமே கல்வி இல்லை. அது வரலனாலும், ஒருவேளை அது வரலன்னா கூட நீ சொல்லிக்கலாம், இது மட்டுமே கல்வி இல்லை, நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் நிறைய வேலைகளை செய்கிறேன், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டனால தானே இதெல்லாம் என்னால் செய்ய முடியுது. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கிறாய், நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்கிறாய், கற்றுக்கிட்டனால தானே அது நடந்தது. அதனால் உனக்கு கற்றுக்கவே தெரியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது எப்படி உண்மையாகணும்னு நீ திருப்பி கேட்கலாம். நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா, நீ என்கிட்ட பேசுகிறேன், நீ பேசுகிறது எனக்கு புரியுது, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உனக்கு புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன். அப்படிங்கும்போது பேசுவதற்கு கற்றுக்கொள்கிறேன். ஒரு மொழியை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, கற்றுக்க தெரியாதுன்னா நான் எப்படி ஒரு மொழியை கற்றுக்க முடியும்? அதனால் புத்தக கல்வியை வைத்து என்னை எடை போடாதே அப்படின்னு கூட நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கேட்கலாம்.